ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம சேனலில் பற்களை மெயின்டைன்ஸ் பண்ணுறதுக்கான சம் இன்ட்ரெஸ்டிங் டிப்ஸை பற்றி பார்க்கலாம். எல்லாருமே பேசும்போது டக்குன்னு வாயை தான் பார்ப்பாங்க. ஸோ நம்ம லிப்ஸ் க்யூட்டாக இருக்கணும், பட் முக்கியமாக உள்ளே இருக்கிற பற்களும் க்யூட்டாக இருக்கணும். ஸோ பற்கள் வரிசையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் வெள்ளையாகவும் இருக்கணும், அப்போ தான் அழகாக இருக்கும். ஸோ சிலர் என்ன தான் நல்லா ப்ரஷ் பண்ணாலும் அவங்க பற்கள் ஒரு மாதிரி எல்லோயிஷாகவே இருக்கும். இதுக்கு நிறைய ரீசன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிலருக்கு ஃபுட்டு கூட ரீசனாக இருக்கலாம். அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் எல்லாருமே வேப்பங்குச்சி, ஆலங்குச்சி இதை யூஸ் பண்ணி தான் ப்ரஷ் பண்ணாங்க. பட் ஆனால் இப்போது எல்லாருமே 1 வயசுலேருந்து 80 வயசு வரை எல்லாருமே ப்ரஷ்ஷை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த காலத்தில் என்ன தான் டைப் ஆஃப் ப்ரஷஸ் வந்தாலுமே அப்போ யூஸ் பண்ண அந்த வேப்பங்குச்சி, ஆலங்குச்சிக்கு ஈடு எதுவுமே ஆகாது. ஸோ இதோட மகத்துவம் தெரிஞ்சு கூட யாருமே இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு முன் வர மாட்டாங்க. சிலர் இந்த காலத்தில் கூட சாம்பல், செங்கல் இதை கூட யூஸ் பண்ணிட்டு வராங்க. பட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கெடுதல் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பற்கள் ஹெல்த்தியாக, ஒயிட்டனிங்காக, க்ளோயிங்காக ஆகிறதுக்கு நான் நிறைய டிப்ஸ் சொல்கிறேன். பச்சை நெல்லிக்காவை நீங்கள் பற்களால் நல்லா கடித்து சாப்பிட்டிங்கன்னா பற்களில் இருக்கிற கரை எல்லாமே போயிடும். கரும்பை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பற்கள் ரொம்ப க்ளீன் ஆகிறதோட ஸ்ட்ராங்காக ஆகும். ஆரஞ்சு பழ தோலை நல்லா ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி அதை நீங்கள் ப்ரஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா பற்களில் இருக்கிற கரை எல்லாமே போயிடும். எலுமிச்சை பழ சாற்றோட தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் உங்கள் பற்கள் பளிச்சுன்னு மாறும். பல் தேய்க்கும் போது அது கூட எலுமிச்சை பழ சாற்றோட உப்பு கலந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பற்கள் இருக்கிற அந்த எல்லோயிஷ் போய் பிரைட்டனாக ஆகும். முல்தானி மட்டியை கூட நீங்கள் யூஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணலாம். உங்கள் பற்கள் இருக்கிற அந்த மஞ்சள் கரை எல்லாமே போயிடும். எலுமிச்சை பழத்தோலை நல்லா காய வச்சு அந்த பவுடரை நீங்கள் ப்ரஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பற்கள் பளிச்சுன்னு மாறும். இது பர்சனலாக எங்கள் வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணுறது. ஸோ இப்படி வேஸ்ட்டாக தூக்கி போடுறதுக்கு பதிலாக இப்படி நல்லதாக யூஸ் பண்ணலாம். பச்சை கேரட்டை நல்லா கடித்து சாப்பிட்டிங்கன்னா உங்கள் பற்களுக்கு நல்ல பெனிஃபிட் தரும். பற்களை மெயின்டைன்ஸ் பண்ணுறதுக்கான சில டிப்ஸ் சொல்கிறேன். டிப் நம்பர் 1, தினமும் நைட்டு காலைல 2 டைம் ப்ரஷ் பண்ணுங்கள். பற்கள் வந்தாலே எல்லாருமே சொல்கிற டிப்ஸ் தான், பட் இது காமனாக இருந்தாலும் இதுதான் ஃபேக்ட்டு. ஸோ டிப் நம்பர் 2, 3 நிமிஷத்துக்கு மேலே பல் விளக்காதீங்க. சில பேர் டீத் பிரைட்டாக ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ப்ரஷ் பண்ணுவாங்க. ஸோ பற்களில் இருக்கிற கேவிட்டி போயிடும். ஸோ பற்கள் வீக் ஆகிடும். டிப் நம்பர் 3, ஆள்காட்டி விரலை வச்சு மேலே கீழே எல்லா இடத்தையும் நல்லா மசாஜ் பண்ணி க்ளீன் பண்ணிவிடுங்க. டிப் நம்பர் 4, நாக்கையும் லேசாக ப்ரஷ்ஷால் தேய்ச்சி சுத்தம் செய்யுங்க. டிப் நம்பர் 5, சாப்பிட்ட பிறகு நல்லா வாயை கொப்பளிங்க. ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. பட் ஆனால் வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு ஹாட் வாட்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் நார்மல் வாட்டரை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். டிப் நம்பர் 6, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ப்ரஷ்ஷை மாற்றுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எப்படி ப்ரஷ் பண்ணுறது. என்னடா இது, நமக்கு ப்ரஷ் பண்ண கூட தெரியாதா, இதை கூட இவங்க சொல்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க. நிறைய பேருக்கு இப்போ ப்ரஷிங் மெத்தட் பற்றி தெரியறதே இல்லை. ஸோ ப்ரஷ் பண்ணுறதுக்கான சில ஐடியாஸ் நான் கொடுக்குறேன். மேல் வரிசையில் இருக்கிற பல்லை மேலிருந்து கீழேயும், கீழ் வரிசையில் இருக்கிற பல்லை கீழிருந்து மேலேயும் ப்ரஷ் பண்ணணும். பற்களில் இருக்கிற அந்த சென்டர் பகுதியும் பின் பகுதியும் சுத்தம் செய்ய மறந்துடாதீங்க. ப்ரஷ் வாங்கும்போது கவனமாக இருங்க. ப்ரஷ்ஷை 3 டைப் ஆஃப் பிரிக்கிறாங்க. சாஃப்ட், மீடியம், ஹார்டுன்னு 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரஷ்ஷை ஹார்டாக பார்த்து வாங்கினீங்கன்னா உங்கள் ஈர் மேலே அங்கெல்லாம் காயமாகறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அங்கே ஃப்ரண்ட்டில் ரொம்ப பெருசு எல்லாமே பார்த்துக்கோங்க. ப்ரஷ்ஷில் மோஸ்ட்லி நீங்கள் சாஃப்டான ப்ரஷ் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. டிப் நம்பர் 7, உங்களுக்கு ஏதாவது பல்லில் ரிலேட்டடாக ஏதாவது டிசீஸ் இருந்துச்சுன்னா டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல் டிப்ஸ் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ பாய், லவ் யூ ஆல், see you next video friends.